அட இந்த டியூட் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா இல்ல ஜென்சிக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்றத பத்தி தான் இந்த தியேட்டர் vlog அண்ட் மூவி ரிவ்யூல வந்து பார்க்க போறோம். காலையில எந்திரிச்சிட்டு இந்த டியூட் படத்துக்கு போலாமா இல்ல இந்த பைசன் படத்துக்கு போலாமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேங்க. டியூட் படம் எப்படி கிரிஞ்சா தான் இருக்கும். இந்த பைசன் படத்துக்கு போனாவாச்சு ஏதோ மக்களோட வாழ்வையில சொல்லுவாங்க ஒரு உண்மைக்கு நெருக்கமான படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அப்படி கிளம்பிட்டேங்க. அடங்கொப்பத்தான் நல்ல சகுனண்டா அப்படின்ற மாதிரி பைக் வந்து பாதிரி ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்துல தான் பஜாஜ் ஷோரூம் இருந்துச்சு. அப்படியே உருட்டிக்கிட்டே போயிட்டு என்ன இப்பதானே செகண்ட் சர்வீஸே பண்ணிருக்கேன் அதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு அப்படி சொல்லி அவர்கிட்ட கூட்டு போய் காமிச்சா தெரியல ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. தம்பி செல்ஃப் ஷாட் வந்து புடிச்சு பிரஸ் பண்ணிட்டே இருந்தாலே ஸ்டார்ட் ஆயிடும் தம்பி அப்புறமா சொல்லிட்டு இருக்காப்ல. ஏதோ வால்வ் வந்து லாக் ஆயிடுச்சாமா. என்ன எலவுனே தெரியல. படத்துக்கு போற டைம்ல இப்படி ஆயி போச்சு. ஈரோல இருக்கிற சரி சத்தி சினிமாஸ் தான் வந்து போயிருந்தேன். நான் போனது 11க்கு போனாங்க. அதுக்குள்ள இந்த பைசன் படத்தை வந்து போட்டுட்டாங்களாம். திருப்பி பைசன் படம் வந்து 3:30க்கு தான் வந்து போடுவாங்களாம். அதுக்குள்ள அந்த டியூட் படத்துக்கு மட்டும் தான் வந்து ஸ்கிரீன் இருந்துச்சு. பாத்தீங்களா அந்த டியூட் படத்துக்கு போகணும்னு இருந்திருக்கு. அந்த செக்யூரிட்டி அண்ணா கூட வந்து டியூட் படம் நல்லா இருக்கு தம்பி போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க சரி போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு மேரேஜ் நடக்கும். அந்த மேரேஜ்ல ஒரு தாலி மேட்ரு நடக்கும். அங்க வந்து செம ஃபன்னா இருந்துச்சு. அட படம் நல்லா இருக்கும் போலயே அப்படி சொல்லி அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேங்க. உண்மையாவே அதுக்கப்புறம் வர சீன்லாம் வந்து ஃபன்னா நல்ல காமெடியாவே வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கெல்லாம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த பிரதீப் தான் வந்து தனியால வந்து ஸ்கோர் பண்றாப்ல. ஆனாலும் அங்கங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரதீப் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த 18+ காமெடி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. ஏதோ பிட்டு படத்துல ஒரு போஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின் பார்த்து சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப வல்கரா இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அப்புறம் சரத்குமார் ஒரு கேரக்டர் வந்து பண்ணிருக்காப்ல. அதுவும் செம்ம ஃபன்னா நல்லாவும் இருந்துச்சு டிஃபரெண்டா. அப்படி ஊரும் பிளட் சாங்க போட்டு அப்படியே பிரதீப் ஒரு வாக்ல வந்து அப்படியே இன்டர்வல் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் தரமா இருந்துச்சு. அப்படியே வெளிய போய் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளிய வாங்கி சாப்பிடுங்க. உள்ள எவனும் வாங்கி சாப்பிடாதீங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கும் செகண்ட் ஹாஃப்புக்கும் அப்படி கான்ட்ராஸ்டா வந்து வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஏதோ உள்ள சீரிஸ் டீசன்ட்டா எடுத்த மாதிரி வந்து எடுத்துருக்காங்க. சொல்லப்போனா சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்க மமிதா வந்து வெறும் 6 மாசத்துல இன்னொருத்த வந்து கரெக்ட் பண்ணிட்டான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து ஏத்துக்கவே முடியல. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா யூஸ் பண்ற மாதிரி தான் வந்து கூட இருக்கிற மாதிரியும் அந்த அமெரிக்கன் மாப்பிள்ள மாதிரி வந்து சுத்திட்டு இருக்காப்ல கூட. அவர் எந்த வகையிலும் வந்து பிரதிபை விட பெட்டரா இருக்கிற மாதிரி எந்த சீனும் காமிக்கல. கிளைமாக்ஸ்ல வர அந்த கேஸ்ட் மேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா தன்மையா வந்து இருந்துச்சு. இப்படி செகண்ட் ஹாஃப்ல நிறைய குறைகள் இருக்கு. ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆவரேஜா இருந்துச்சு. அப்படியே மூவி வந்து முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு செம்ம பசியா இருந்துச்சு. ஓடி போய் பீப் பிரியாணியும் பீப் சில்லியும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து பைசன் படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும் வெயிட் பண்ணி பாருங்க.